பாவத்தை தேவன் எப்போ அழிப்பார்? இது கடைசியாக நம்ம போட்ட வீடியோவில் ஒரு கேள்வியாக கேட்டிருந்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவை இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பாவத்தை எப்படி அழிக்கிறது? நம்ம எல்லாரும் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு விரும்புகிறோம், முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்மளால் அது முடியுதா? நிறைய பேரால் அது முடியறதில்லை. சின்ன உதாரணம், ஒருத்தர் தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கிறார். குடிப்பழக்கம் தன்னுடைய வருமானத்தை அழிக்குது, தன் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர் இவங்களுக்கு உள்ள சண்டைகளை உண்டாக்கி ஒரு பிரிவினையை உண்டாக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய சொந்த சரீரத்தை அது அழிக்குது. அப்படிங்கிறத நிறைய பேர் அதன் மூலமாக அழியிறத, வியாதியில் கஷ்டப்படுறத பார்த்து இவரால் குடியை நிறுத்த முடியறதில்லை. ஏன்னா அந்த குடி அப்படிங்கிறது, அந்த ஒரு கெட்ட பழக்கம் அவருக்கு ஒரு விதமான ப்ளஷர், ஒரு சின்ன சந்தோஷத்தை ஒரு பகுதியில் கொடுக்குது. இந்த சந்தோஷம் அப்படின்னு ஒன்று அதில் ஒரு சின்ன ஏரியா இல்லை அப்படின்னா அந்த பழக்கத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த சின்ன சந்தோஷம் இன்னொரு ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை உடம்புலையும், குடும்பத்துலேயும், வருமானத்துலேயும், எதிர்காலத்துலேயும் கை வைக்குது. ஆனால் கூட பாவத்திலேருந்து ஒரு மனுஷனால் வெளியில் வர முடியல. இப்போ வேதம் இந்த பாவத்தை தேவன் எப்போ அழிப்பாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. அதில் ஒரு இடம்தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனங்கள் 25, 26. இதில் தேவன் எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படி ஆக்க மட்டும் அவர் ஆளுகை செய்வார். கடைசியாக பறித்து அழிக்கப்படும் சத்துரு மரணம். 1 கொரிந்தியர் 15, 26. அப்போது இந்த மரணம் தான் எல்லா சத்துருக்களையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் வேறு வேறு வழிகளில் அனுப்புது. மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால தான் அவன் கொலை செய்கிறான், பொய் பேசுகிறான், பிறருக்குண்டானதை இச்சிக்கிறான், திருடுறான். இப்படி இன்னும் நிறைய பாவங்கள் ஏன் வருது அப்படின்னா மரணம். அப்போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மரணத்தை, எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய மரணத்தை தேவன் கடைசியாக எடுப்பார். ஓகே பதா, இதுதான் பைபிளில் சொல்லியிருக்கேன், கடைசியாக எடுப்பார், கடைசியாக நடக்கும்னு. அது எப்போ நடக்கும், அது எப்படி நடக்கும், அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய விருப்பம். இந்த கடைசி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை குறிக்குது. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தான் இந்த உலகத்தையே பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபமாகிய மரணம் என்கிற அந்த இரும்பு பிடி